ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த சமூகத்துக்கு நாங்கள் வரும்போதெல்லாம் உங்கள் கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் வேறு வசனத்தின் அடிப்படையில் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சீத்திம் மரத்தினால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக, அது சதுரமும் 3 முழ உயரமுமாய் இருப்பதாக. நாம் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அந்த பலிபீடத்தை குறித்து கவனித்து கொண்டிருக்கிறோம். இந்த பலிபீடத்தினுடைய அளவை யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 5 முழ நீளம் 5 முழ அகலமுமாக சீத்தி மரத்தினால் பலிபீடத்தை உண்டு பண்ணுவாயாக, அது சதுரமும் 3 முழ உயரமுமாய் இருப்பதாக. இந்த 5 என்பது பொதுவாக வேத பண்டிகளுடைய கணிப்பு. 5 என்பது கிருபையின் எண்ணிக்கை என்று சொல்கிறார்கள். 5 இஸ் த நம்பர் ஆஃப் கிரேஸ், கிருபையின் எண்ணிக்கை என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த பலிபீடத்தினுடைய அளவு 5, 5, 3 என்று சொல்லும்போது, ஒன்று இது நிலைத்து நிற்கின்ற தன்மை, ஸ்டெபிலிட்டி. அதாவது அதனுடைய அந்த அளவை பார்க்கும்போது, ஷேப்பை பார்க்கும்போது அது உறுதியாக நிற்கக்கூடியது. ரெண்டாவதாக அது நிலைத்து நிற்பது. ஒன்று அந்த 5, 5, 3 அந்த முழம் என்பதனுடைய கருத்து. ஒன்று அது ஸ்டேபிள், நிலைத்து நிற்கக்கூடியது. ரெண்டாவது ஃபர்ம்னஸ், அது உறுதியாக நிற்பது என்று நாம் அதை விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே இந்த பலிபீடத்தினுடைய அளவு நமக்கு சில காரியங்களை சுட்டி காட்டுகிறது. ஒன்று, இந்த பலிபீடத்தின் மேல் செலுத்தப்படுகின்ற 5 விதமான அந்த ஜீவன்கள், 5 விதமான லைஃப். இந்த பலிபீடத்தின் மேல் பலி செலுத்துவதை நாம் வேதத்தில் பார்க்கலாம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த பலிபீடத்தின் மேல் காளை பலியிடப்படுவதை நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 1:3. ரெண்டாவதாக எண்ணாகமம் 19ஆம் அதிகாரம் 3வது, லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பலிபீடத்தின் மேல் ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்படுவதை நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஒரு வெள்ளாடு பலியிடப்படுவதை நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஒரு ஜோடி காட்டுப்புறா அல்லது 2 புறா குஞ்சுகள் என்று வைத்து வாசிக்கிறோம். ஆகவே இந்த பலிபீடத்தின் மேல் இது 5, 5, 3 என்ற அளவு முழம் அளவில் குறிக்கப்படுகிறது. ஒன்று அந்த 5 நாம் கவனிக்கிறோம். இது அந்த பலிபீடத்தின் மேல் செலுத்தப்படுகின்ற 5 விதமான ஜீவன்கள். ஒன்று காளை, மற்றொன்று கிடாரி, 3வது ஆட்டுக்குட்டி, 4வது வெள்ளாடு, 5வது காட்டுப்புறா அல்லது புறா குஞ்சுகள். ஆகவே 5 விதமான அந்த ஜீவன்கள் இந்த பலிபீடத்தில் பலியிடப்படுகிறது. 5 முழம் என்பது நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு கருத்து. இரண்டாவதாக, இந்த பலிபீடத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பனிமுட்டுகள், அது ஃபர்னிச்சர்ஸ், அதோடு சேர்ந்த அக்சசரிஸ், அதாவது பலிபீடத்தோடு தொடர்புடைய 5 விதமான பனிமுட்டுகளை யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதில் ஒன்று சாம்பல் கரண்டி, ரெண்டாவது சாம்பல் சட்டி, முதலாவதாக 27:3 வாசிக்கிறோம். சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகள். ஒன்று சாம்பல் சட்டி, ரெண்டாவதாக கரண்டி, மூன்றாவதாக கிண்ணி, நான்காவதாக முள் துறடு, 5வது நெருப்பு சட்டி. 5 விதமான உபகரணங்கள் இந்த பலிபீடத்தோடு பயன்படுத்தப்படுகிறது. இந்த 5 நமக்கு சுட்டி காட்டுகிற இன்னும் ஒரு கருத்து. யாத்திராகமம் 27:3 வாசிக்கிறோம். அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துறடுகளையும் நெருப்பு சட்டிகளையும்
உண்டாக்குவாயாக, அதன் பனிமுட்டுகளை எல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக. அப்படி என்றால், ஒன்று, அந்த பலிபீடத்தின் மேல் பலியிடப்படுகின்ற ஜீவன்கள் 5 விதமானவைகள். இரண்டாவது, அந்த பலிபீடத்தோடு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள் அது 5 என்று வேதத்தில் கவனிக்கிறோம். மூன்றாவதாக, இந்த பலிபீடத்தின் மேல் 5 விதமான பலிகள் செலுத்தப்படுவதை நாம் லேவியராகமத்தில் கவனிக்கிறோம். ஒன்று, லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் சர்வாங்க தகன பலி என்று ஒன்றை கவனிக்கிறோம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த பலிபீடத்து மேல் செலுத்தப்படுகின்ற 5 பலிகளில் முதலாவது பலி இது சர்வாங்க தகன பலி, 1ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்தில் நாம் போஜன பலி செலுத்தப்படுவதை அந்த பலிபீடத்தின் மேல் பார்க்கிறோம். மூன்றாவதாக லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் சமாதான பலி அந்த பலிபீடத்தின் மேல் செலுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் பாவ நிவாரண பலி செலுத்தப்படுவது இந்த பலிபீடத்தின் மேல். ஐந்தாவதாக லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்தில் குற்ற நிவாரண பலி. ஆகவே இந்த பலிபீடத்தின் மேல் செலுத்தப்படுகின்ற 5 விதமான பலிகளை நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் சர்வாங்க தகன பலி, லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தில் போஜன பலி, லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தில் சமாதான பலி, லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பாவ நிவாரண பலியை பார்க்கிறோம். ஐந்தாவதாக அந்த பலிபீடத்தின் மேல் லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்தில் குற்ற நிவாரண பலி செலுத்தப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த 5 முழம் 5 முழம் என்பது, இந்த 3 முழம் என்பது 5 முழம் 5 முழம் அகலத்தோடு அதே உயரத்தில் இருந்தால் அது எளிதாக சாய்ந்து விட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதை 3 முழமாக கர்த்தர் அதை செய்ய சொல்கிறார். இன்னும் அற்புதமான ஒரு கருத்து, அந்த 3 முழம் என்பது இந்த சர்வாங்க தகன பலியிலே திரித்துவத்தை நாம் பார்க்க முடியும். இந்த பலிபீடத்தில் 3 முழம், அதில் முதலாவது ஒன்றை கவனிக்கிறோம், 1 முழம், 2வது முழம், 3வது முழம். இந்த பலிபீடத்தில் மையத்தில் தான் அந்த தகனிக்கப்படுகின்ற அந்த ஜல்லடை இருக்கும். அந்த ஜல்லடை அந்த 2வது முழத்தில் தான் இருக்கிறது. ஆகவே தேவன் ஆண்டவர் இயேசுவை நமக்கு சிலுவையிலே ஒப்பு கொடுப்பதற்கு அடையாளமாக நாம் இந்த பலிபீடத்தை பார்க்கிறோம். எபிரேயர் 13:10 நாம் வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று வாசிக்கிறோம். நம்முடைய பலிபீடம் ஆண்டவர் இயேசு, அவர் சிலுவையில் பட்ட பாடுகள். இந்த பலிபீடத்தினுடைய அளவு 3 முழம். அதில் அந்த 3 முழத்தின் மையத்தில் தான் அந்த ஜல்லடை, அந்த வெண்கல ஜல்லடை இருக்கும். அதிலே தான் கட்டைகள் அடுக்கப்படுகிறது, அதேமாரி தான் பலி செலுத்தப்படுகிறது, பலி தகனிக்கப்படுகிறது. ஆகவே இது திரித்துவத்தில் பிதாவும் ஆவியானவரும் ஆண்டவர் இயேசு இந்த மேசியாவாக, ஆண்டவர் இயேசு இரட்சகராக பூமிக்கு வந்தது. அவர் சிலுவையிலே பட்ட பாடுகளுக்கு தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் அவரோடு இணைந்திருப்பதே இந்த 3 முழம் என்பதை நாம் கவனிக்க முடியும். ஆகவே இதனுடைய அளவு 5 முழ நீளம், 5 முழ அகலம், 3 முழ உயரம். இது முக்கியமாக இது நிலைத்து நிற்பது, ஸ்டேபிள். 2வது ஃபர்ம்னஸ், இது உறுதியாக இருப்பது, அதனுடைய அமைப்பு, அந்த அடையாளம் தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆசரிப்பு கூடாது செய்யப்பட்ட பொருள்களில் மிக பெரியது இந்த பலிபீடம்தான். இந்த பலிபீடத்துக்குள்ளே ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, அடுத்தது குத்து விளக்கு, அடுத்தது சமூக தப்பத்து மேஜை, அடுத்தது நாம் வேதத்தில் கவனிக்கக்கூடிய அந்த தூப பீடம், இவைகள் எல்லாவற்றையுமே இதற்குள்ளே வைத்து விடலாம். அந்த அளவுக்கு இது பெரியது. இவைகள் எல்லாவற்றையும் அந்த ஆசீர்வாதமாக தேவன் செய்ய சொன்ன எல்லாமே அதற்குள் அடங்கிவிடும், அவ்வளவு பெரியது. ஆகவே இது நிலைத்து நிற்கின்ற தேவனுடைய கிருபை, இது உறுதியான தேவனுடைய கிருபை. ஏசாயா 54:10 வாசிக்கிறோம், மலைகள் விலகும், குண்டுகள் பெயர்ந்து போகும், ஆனால் தேவனுடைய கிருபை ஒருபோதும் மாறாது. அவருடைய உடன்படிக்கை நம்மை விட்டு ஒருபோதும் அகன்று போகாது. அதனுடைய அடையாளமாக இந்த பலிபீடம் இருக்கிறது. ஆகவே இந்த பலிபீடத்தின் மேல் 5 விதமான பலிகள், லேவியராகமம் 1 முதல் 5 வரை நாம் கவனிக்கிறோம். 5 விதமான பலிகள். இந்த பலிகளில் முதலாவது பலியாக நாம் கவனிப்பது லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தில் இது சர்வாங்க தகன பலி. இந்த சர்வாங்க தகன பலி ஆண்டவர் இயேசு சிலுவையில் பட்ட பாடுகள், இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த அந்த சிலுவையின்
அந்த அனுபவங்களை சுட்டி காட்டுவது. சர்வாங்க தகனபலிக்கு 1ஆம் அதிகாரம், லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதை லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். முதலாவதாக இந்த சர்வாங்க தகன பலி எப்படி நம்ம ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த சிலுவை பலியை சுட்டி காட்டுகிறது. அந்த பலிபீடத்தில் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே ஆண்டவர் பட்ட அந்த பாடுகள், அவர் தேவனுக்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தாரே, அந்த பலியை நமது சர்வாங்க தகவலை எப்படி பார்க்க முடியும் என்றால், முதலாவது வேதம் சொல்லுகிறது லேவியராகமம் 1:2, இது கர்த்தருக்கு பலி செலுத்துதல். இந்த இந்த சர்வாங்க தகன பலியின் முதலாவது தன்மை என்னவென்றால், இது கர்த்தருக்கு செலுத்துகின்ற பலி. சொல்லப்போனால் ஃபார் த லார்ட். இந்த சர்வாங்க தகன பலி இது தேவனுக்கு என்று செலுத்தப்படுகின்ற ஒரு பலி. ஆகவே தான் லேவியராகமம் 1:2 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால். அப்படியானால் இந்த சர்வாங்க தகன பலி முதலாவது சுட்டி காட்டுவது இது தேவனுக்கு தான். குறிப்பாக இது லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 17ஆம் வசனம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 9ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 17ஆம் வசனம், 5 முறை லேவியராகமத்தில் கர்த்தருக்கு பலி செலுத்த என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பலி செலுத்துதல். ஆகவே இந்த பலி கர்த்தருக்கு செலுத்துகின்ற ஒரு பலி. சர்வாங்க தகன பலி இது கர்த்தருக்கு செலுத்துகின்ற ஒரு பலி. இன்னும் சொல்லப்போனால் இது கர்த்தருக்கு முன்பாக செலுத்துகின்ற பலி என்று லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லேவியராகமம் 1:3, அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக, கர்த்தருடைய சன்னதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து என்று வாசிக்கிறோம். இந்த சர்வாங்க தகன பலியில் ஒன்று இது கர்த்தருக்கு பலி செலுத்துதல், இரண்டாவது கர்த்தருக்கு முன்பாக பலி செலுத்துதல். சொல்லப்போனால் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக, ஏனென்றால் வாசிக்கிறோம் கர்த்தருடைய சந்நிதியில், இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகத்தில் செலுத்தப்படுகின்ற ஒரு பலி என்று லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 5ஆம் வசனம், 11ஆம் வசனம் 3 முறை வாசிக்கிறோம். ஆகவே லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் பார்த்தா இந்த சர்வாங்க தகன பலி முதல்ல இது கர்த்தருக்கு செலுத்துகின்ற பலி என்று 5 முறை கவனிக்கிறோம். அடுத்தது இது கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக செலுத்துகின்ற பலி என்று 3 முறை கவனிக்கிறோம். ஆகவே முதலாவது இந்த சர்வாங்க தகவல் கற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், இது கர்த்தருக்கு செலுத்துகின்ற பலி, கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக, தேவனுடைய அந்த ஃபேஸ் ஆஃப் காட், அந்த சந்நிதி என்பது தேவனுடைய முகத்துக்கு முன்பாக செலுத்தப்படுகின்ற பலி. ஆண்டவர் இயேசு எப்படி இந்த சர்வாங்க தகன பலியாக மாறுகிறார் என்பதை லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது தேவனோடு பேசுவதாக வேதம் சுட்டி காட்டுகிறது. அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது தேவனை பார்த்து பேசுகிறார். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமல்ல என்று பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போதே தேவனோடு பேசுவதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்கள் வாசிக்கிறோம். இது ஆண்டவர் இயேசு வந்ததற்கென்றால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு.
இன்னும் சொல்ல போனால் கர்த்தருக்கு பலியாக செலுத்தப்படுவதற்கு, கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பலியாக செலுத்தப்படுவதற்கு ஆண்டவர் இயேசு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த சர்வாங்க தகன பலி ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வந்த நோக்கத்தை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது, அவருடைய முகத்துக்கு முன்பாக என்று கவனித்தோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த சிலுவை மரணத்தை சுட்டி காட்டுகின்ற அந்த வேத பகுதியில் நாம் கவனிக்கிறோம். நாம் எல்லாரும், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஆகவே இந்த சர்வாங்க தகன பலி ஆண்டவர் இயேசு கர்த்தருக்கு முன்பாக, ஏனென்றால் சொல்லுது கர்த்தரோ நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சப்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவர் இயேசு இந்த சர்வாங்க தகன பலியாக எப்படி தன்னை ஒப்புக் கொடுக்கிறார் என்றால், ஒன்று, அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த உலகத்துக்கு வந்தார். வந்தவர் தேவனால் சிலுவையிலே கைவிடப்பட்டவராய், ஏனென்றால் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதினால், நமக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டதினால், அந்த பரிசுத்த தேவன் பாவியான நம்மை மீட்பதற்காக தன்னை சிலுவையிலே பரிகார பலியாக ஒப்புக் கொடுத்தாரே. ஒப்புக் கொடுத்த போது அவர் தேவனால் கைவிடப்பட்டவராக அவர் தேவனோடு பேசுவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த பலி, இந்த சர்வாங்க தகன பலி ஆண்டவர் இயேசுவில் எப்படி நிறைவேறுகிறது என்றால், ஒன்று, இது கர்த்தருக்கு செலுத்தப்படுகின்ற பலி. இரண்டாவது, கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக செலுத்தப்படுகின்ற பலி. இந்த ரெண்டு கருத்துக்களும் லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தில் 8 முறை 5 முறை கர்த்தருக்கு பலி என்று வாசிக்கிறோம். 3 முறை கர்த்தருடைய சந்நிதியில், கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக செலுத்தப்படுகின்ற பலி. ஆகவே இந்த பலி தேவன் குமாரனை நமக்காக அனுப்பினதுனால அவரை சர்வாங்க தகன பலியாக ஆண்டவர் இயேசு ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த சர்வாங்க தகன பலியில் இன்னும் ஒரு தன்மையை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்து கொண்டு பலி செலுத்த வேண்டும். இரண்டாவது, இந்த முதல் சர்வாங்க தகன பலி கர்த்தருக்கு பலி, கர்த்தர் முகத்துக்கு முன்பாக செலுத்தப்படுகின்ற பலி. அது ஆண்டவர் இயேசுவை நேரடியாகவே சுட்டி காட்டுவது. இரண்டாவதாக, இந்த பலி தெரிந்தெடுத்து செய்யப்படுகின்ற பலி. லேவியராகமம் 1:2 வாசிக்கிறோம், ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். இது ஒரு செலக்டட் சாக்ரிஃபைஸ். இது தெரிந்தெடுத்த ஒரு சர்வாங்க தகன பலி. ஆகவே இது நாம் வேதத்தில் கவனித்திருக்கிறோம். ஆபேல் தெரிந்தெடுத்து தான் கர்த்தருக்கு பலி செலுத்தினார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தேவனுக்கு முதலாக பலி செலுத்தின ஆபேலை குறித்து வாசிக்கிறோம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். அதாவது அவன் தெரிந்தெடுத்து கொண்டு வருகிறான். அப்படியே அவனுடைய மந்தையிலிருந்து எடுத்து கொடுக்கவில்லை, மாறாக அவன் சிலவற்றை கொண்டு வருகிறான். தலையீற்றுகளும் அவைகளில் கொடுமையானவைகளில் சிலவற்றையும் செலக்ட் பண்ணி கொண்டு வருகிறார். இரண்டாவதாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நோவாவை குறித்து பார்க்கிறோம். அவர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். ஆகவே ஒரு பலி என்பது சர்வாங்க தகன பலி என்பது இது தெரிந்தெடுத்து செய்யப்படுகிற, தெரிந்தெடுத்து பலி செலுத்தப்படுகின்ற ஒரு அனுபவம்.
ஆண்டவர் இயேசு எப்படி இந்த சர்வாங்க தகனபலியாக மாறுகிறார் என்றால் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பலி என்பதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒன்றாம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து, ஆண்டவர் இயேசு உலகத் தோற்றத்துக்கு முன்னமே அவர் குறிக்கப்பட்டவராய் இருக்கிறார். ஏனென்றால் 1 பேதுரு 1:19 வாசிக்கிறோம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவர். ஆண்டவர் இயேசு உலகத் தோற்றத்துக்கு முன்னே, என்ன சொல்ல போனால் உலகம் தோன்றவில்லை, ஆதாம் தோன்றவில்லை, ஆனால் அதற்கு முன்னமே ஆண்டவர் இயேசு அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் குறிக்கப்பட்டவர். ஆகவே உலகத் தோற்றத்துக்கு முன்னமே அவர் குறிக்கப்பட்டவர். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதம் வாசிக்கிறோம். உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் என்று வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு உலகத் தோற்றத்துக்கு முன்னமே குறிக்கப்பட்டவர். இரண்டாவது, உலகத் தோற்றம் முதல் அவர் அடிக்கப்பட்டவர் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பலிமிருகம், ஒரு பலி ஆடு. ஆகவே அது ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகின்ற சர்வாங்க தகன பலியினுடைய 2வது தன்மை. 3ஆவதாக இந்த சர்வாங்க தகன பலி குறித்து நாம் வாசிக்கிறோம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அது பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. 3ஆவதாக வாசிக்கிறோம், இது தெரிந்து கொள்ளப்பட்டது மாத்திரமல்ல, இது சர்வாங்க தகன பலி என்று வேதம் சொல்லுகிறது. அவன் செலுத்துவது மாட்டு மந்தை எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலி ஆனால். 3ஆவதாக இந்த சர்வாங்க தகன பலி இருக்குது, இது எரிக்கப்படுகின்ற அனுபவம், பேர்ன்ட் ஆஃபரிங். சொல்லப்போனால் முழுமையாக எரிக்கப்படுகிற அனுபவம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த பலிமிருகம் கொல்லப்படுகிறது. இது சர்வாங்க தகன பலி செலுத்தப்படுகின்ற அந்த பலிமிருகம் அது கொல்லப்படுகிறது. கொல்லப்பட்ட உடனே அதை முழுமையாக எரிக்க வேண்டும். அதை கொண்டு விட்டு அப்படியே வைத்து எரித்திருக்கக்கூடும், எரிக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு சொன்னது அப்படியே முழுசாக எரிப்பதல்ல, அதை கொண்டு விட்டு சர்வாங்க தகன பலியினால் முழுவதுமாக எரிப்பது தான். ஆனால் அதை அப்படியே எரிக்கலாமே, கொன்றாச்சு அதை பலிபீடத்தை வைத்து அப்படியே எரிக்கலாமே. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து, அந்த மிருகத்தை கொல்லுவது மாத்திரமல்ல, அதன் இரத்தத்தை எடுத்து தெளிப்பது மாத்திரமல்ல, அந்த மிருகத்தின் தோலை உரிக்க வேண்டும். அடுத்த வேதம் சொல்கிறது, அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். ஒரு காளை, அந்த காளையை அவர்கள் அது கொண்டு வந்து அதை தேவ சமூகத்தை கொல்லுகிறார்கள். அடுத்தது கொண்ட பிறகு அந்த இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தை சொல்லி தெளிப்பார்கள். அடுத்து அந்த மிருகத்தை அப்படியே எரிக்க முடியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, அந்த தோலை எடுக்க வேண்டும், தோலை உரிச்சிடணும். அடுத்தது அதை அப்படியே எரிக்க வேண்டாம், அதை சந்து சந்தாக துண்டிக்க வேண்டும். அதன் அர்த்தம் என்னவென்றால், அந்த காளையினுடைய அடையாளம் தொலைக்கப்படுகிறது, லாஸ்ட் இட்ஸ் ஐடென்டிட்டி. அந்த காளையினுடைய தோலை உரித்தாலே அது என்ன மிருகம் என்று சொல்வது கடினம். ஒருவேளை அனுபவம் உள்ளவர்கள் தோலை உரித்தபடி இது காளை என்று சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை சந்து சந்தாக துண்டித்த பிறகு, அப்படியானால் இந்த சர்வாங்க தகனம் நாம் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், இது தன்னுடைய அடையாளத்தை இழக்கிறது. இது ஆண்டவர் இயேசுவில் எப்படி நிறைவேறுகிறது என்றால், வேதத்தில் கவனிக்கிறோம், ஆண்டவர் இயேசு தேவனுடைய சாயலாய் இருந்தும் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவர்
தன்னைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. ஆண்டவர் இயேசு அந்த தேவத்துவத்தை அவர் இழக்கிறார். ஆனால் அந்த தன்மைகளை இழந்து போய்விடலை. அதாவது ஆண்டவர் இயேசு அவருடைய அந்த தேவ சாயலை, தேவ ரூபத்தை இழந்தார். ஆனால் தெய்வீகத்தை அவர் இழக்கவில்லை. என்று சொல்லப்போனால் அந்த இமேஜ் லைக்னஸ் போயிடுச்சு. ஆனால் தேவனுடைய அந்த காட்லினஸ், தேவனுடைய அந்த தெய்வீக தன்மைகளை ஆண்டவர் இயேசு இழக்கவில்லை. இந்த காளையை நமக்கு எப்படி சுட்டி காட்டுகிறது என்றால், தோல் உரிக்கப்படுகிறது, அது சந்து சந்தாக துண்டிக்கப்படுகிறது, அதனுடைய அடையாளத்தை அது இழக்கிறது. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே நமக்கு அந்த பலிபீடத்திலே அவர் செய்த சர்வாங்க தகவலின் தன்மை என்னவென்றால், அவர் தன்னுடைய அடையாளத்தை இழந்தார். அதுதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அவர் தன்னுடைய அடையாளத்தை இழந்தார். இரண்டாவதாக வேலும் சுட்டி காட்டுகிறது யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த சர்வாங்க தகனபடி தோல் உரிக்கப்பட்டது, துண்டு துண்டாக வெட்டப்படுகிறது, அடுத்தது முழுமையாக அது எரிக்கப்பட்டு அது சாம்பலாக போயிடும், அது முழுவதுமாக எரிக்கப்படும். ஆண்டவர் இயேசு எப்படி தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார் என்றால், ஒன்று, தன்னுடைய அடையாளத்தை இழக்கிறார். அவர் தேவன், தேவனுக்கு சமமாக இருப்பவர், தேவனோடு இருந்தவர். ஆனால் அவர் தன்னைத்தானே முழுமையாக தன்னுடைய தேவன் என்ற அடையாளத்தை இழந்து பூமியிலே வந்தார். இது அந்த சர்வாங்க தகவல் சுட்டி காட்டுகின்ற ஒன்று. தன்னுடைய அடையாளத்தை அந்த பலிமிருகம் இழக்கிறது. ஆண்டவர் இயேசு தன்னை முழுமையாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக வாசிக்கிறோம் யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், ஆண்டவர் இயேசு அவர் கொண்டு வந்த சமாதானத்தை திரும்பி அவர் கொண்டு போகவில்லை. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் இயேசு உலகத்தில் பிறந்தபோது தூதர்கள் வந்து மேய்ப்பர்கள் நடுவிலே பாடுகிறார்கள். பாடும்போது உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் என்று பாடுகிறார்கள். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். ஏனென்றால் பூமி சமாதானம் இல்லாமல் இருந்தது. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தால் கர்த்தர் சொல்கிறார், மேசியா வருவதற்கு முன்பாக எலியாவை அனுப்புவேன், அவன் வந்து பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்துக்கு, பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்களிடத்துக்கு திருப்புவான் என்று வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பகை இருந்தது என்று ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனுக்கு விரோதிகளாக இருந்தோம். அப்படி இருக்கும்போது கூட தேவன் தன்னுடைய சமாதானத்தை பூமிக்கு அனுப்பினார். ஆண்டவர் இயேசு பிறந்தபோது, அந்த சமாதான பிரபு பிறந்தபோது உலகத்துக்கு சமாதானம் வந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு தன் சீஷர்களுக்கு சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த சமாதானத்தை திருப்பி கொண்டு போயிடலை, அவர் முழுவதுமாக அந்த சமாதானத்தை பூமிக்கு கொடுத்து விட்டு தான் போயிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆகவே ஆண்டவர் வீட்டிருந்த பிறகு சீஷர்களுக்கு நடுவில் வரும்போது யோவான் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சமாதானம் என்று தான் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு முதலாவது கவனிக்கிறோம், ஆண்டவர் இயேசு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தால் தெய்வத்துவத்தை முழுவதுமாக இழந்து ஒரு மனிதனாக மாறி அடிமையின் ரூபம் எடுத்து வருகிறார். அடிமை என்றால் சாதாரண ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமைகள் கூட இல்லாதவராக முழுவதுமாக தன்னை தாழ்த்தினார், முழுவதுமாக ஒப்பு கொடுத்த ஒரு சர்வாங்க தகன பலி. இரண்டாவதாக அவர் தன்னுடைய சமாதானம் முழுவதையும் உலகத்துக்கு ஆண்டவர் இயேசுவை கொடுத்து விட்டு போனார். மூன்றாவதாக வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கும்போது அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 19:23, போர்ச் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கேயும் எடுத்தார்கள். அந்த அங்கே தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. நாம் அறிந்திருக்கிறோம், ஒரு யூத ஆணினுடைய 5 விதமான ஆடைகள். ஒன்று, அவனுடைய தலையில் உள்ள அந்த துணி, யூதர்கள் தலையில் கட்டுகிற அந்த துணி.
இரண்டாவதாக அவர்களுடைய சால்வை, மூன்றாவதாக அவர்களுடைய அங்கி, நான்காவது அவர்கள் அறையில் கட்டுகின்ற அந்த கச்சை, 5 உள்ளே அவர்கள் அணிகின்ற அந்த உள் அங்கி. ஆண்டவர் இயேசுவனுடைய ஒரு யூதன் அவரை பார்த்த உடனே அன்றைக்கி சமாரிய பெண் சொன்னாங்க, நீ யூதனாக இருக்க. ஏனென்றால் யூசு பார்த்த உடனே தெரியும் ஒரு யூதன் என்று. ஏனென்றால் அவருடைய உடைகள் ஒரு யூதனை போல இருந்திருக்கணும். ஆகவே யூதனுடைய தலையில் ஒன்று, ரெண்டாவது அவனுடைய சால்வை, மூன்றாவது அவனுடைய மேல் அங்கி, நாலாவது அறையில் கட்டுகின்ற கச்சை, 5வது உள்ளே இருக்கின்ற அந்த உள் அங்கி. 4 சேவகர்கள் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். ஒவ்வொரு சேவகரும் தங்களுக்கு ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்கிறார்கள். இப்போது இயேசுவின் உடம்பில் இருப்பது அந்த உள் அங்கி. அது வேறு சொல்லுகிறது, அது மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்ற வேறு வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் போர் சேவகர் இப்படி செய்தார்கள். அப்படின்னா ஆண்டவர் சொன்ன 5 ஆடைகள், 4 ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். 5வது அந்த உள்ளங்கியும் எடுத்து அதற்கு சீட்டு போட்டு யாருக்கு வந்ததோ அவர்கள் எடுத்து கொண்டிருப்பார்கள். இப்போது நம்ம ஆண்டவர் இயேசுவை பார்த்தால் ஆடைகள் இல்லாதவராய், எல்லா ஆடைகளை இழந்தவராய், ஆண்டவர் இயேசு சிலுவையிலே நாம் சிலுவை படங்களை பார்க்கும்போது இடையிலே இடுப்பில் ஒரு துணி சுற்றி இருப்பது போல பார்க்கிறோம். ஆனால் பொதுவாக வேத பண்டிகைகளுடைய அல்லது வரலாற்றின்படி பார்த்தால் சிலுவையில் அறையப்படுபவர்களுக்கு ஆடை இல்லாமல் நிர்வாணிகளாக அறைவது தான் அவருடைய வழக்கம். அப்படி பார்த்தால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய எல்லா விதமான ஆடைகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். அதைவிட முக்கியமானது அடுத்து ஒன்றை வாசிக்கிறோம். அவர் சிலுவையில் தொங்கும்போது வீரன் 34 ஆகிலும் போர் சேவகர்கள் ஒருவன் ஈட்டியினால் அவருடைய விழாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கும்போது ஆண்டவர் இயேசுடைய விழாவில் ஈட்டியினால் குத்துகிறார்கள். அவர் மரித்து விட்டார், மரித்தது உண்மைதானா என்று பார்ப்பதற்காக அவர்கள் ஈட்டியினால் குத்துகிறார். கால்கள் எலும்புகளை முறிக்கக்கூடாது. மரித்து விட்டால் முறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிரோடு இருந்தால் கால் எலும்புகளை முறித்து அவர் சாவதற்கு அனுமதிக்க வேண்டும். இயேசு இடத்தில் வந்தபோது அவர் ஏற்கனவே மரித்து இருந்தார். மரித்தது உண்மைதானா என்று பார்ப்பதற்கு அவர்கள் விழாவிலே ஈட்டினால் குத்துகிறார்கள். வேதம் சொல்கிறது, அப்போது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அந்த இரத்தத்திலிருந்து தண்ணீர் பிரிந்து வருவதை இங்கே பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும், தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நமக்காக கொடுத்தவர். அந்த சர்வாங்க தகன பலி முழுமையாக தன்னை நமக்காக கொடுத்த ஒரு பலி. அடுத்து வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு யோவான் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பின்பு சீலைகள் கிடக்கிறதையும் பரிசுத்த பேதுருவும் யோவானும் ஓடி வந்து கல்லறையில் திறந்திருந்த கல்லறையை பார்க்கிறார்கள். அப்போது சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளை வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கிறதையும் கண்டான். அப்படியானால் ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறியும் போது எல்லா ஆடைகளையும் எடுத்து விட்டார்கள். அவர் மரித்த பிறகு அந்த சரீரத்தை கீழே எடுத்து அதை அரிமத்தேயா ஊரானாகி யோசிப்பு கொண்டு வந்த அந்த துணியினால் சுற்றி அவரை அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த போது அந்த ஆடைகளோடு எழுந்து வரவில்லை. அந்த ஆடைகளை அங்கே பார்க்கிறோம், தனித்தனியாக தலையில் சுற்றப்பட்ட துணி தனியாக இருக்குது, அவர் உடம்பை சுற்றி இருந்த துணி தனியாக இருக்குது. அப்படின்னா ஆண்டவர் இயேசு அந்த துணியை கூட, அந்த பிரேத சீலைகளை கூட அவர் அணிந்து கொள்ளவில்லை. அவர் எழுந்து வந்திருக்கார். மகிமையின் ஆடையோடு அவர் வந்திருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் இயேசு அந்த பிரேத சீலைகளை கூட நாம் கவனிக்கிறோம், அதை போட்டுவிட்டு தான் வெளியே வந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்து ஒன்றை கவனிக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசுக்கு சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் ஜீவன் என்பதற்கு கிரேக்க மொழியில் 3 வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. ஒன்று பயோஸ் என்ற ஒரு வார்த்தை. இந்த பயோஸ் என்றால் உலகத்துக்கு, அதாவது உலக ஜீவனுக்கு தேவையான அந்த உயிர்,
உதாரணமாக மார்க் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அந்த ஏழை விதவை தன்னுடைய 2 காசுகளை காணிக்கையாக போட்டபோது ஆண்டவர் சொன்னார், இவள் தன்னுடைய ஜீவனத்துக்குரிய எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள். ஆகவே அந்த ஜீவனம் அங்கே தான் அந்த பயோஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா அவளுடைய பிழைப்புக்கு தேவையான அந்த ஜீவனை குறிக்கின்ற வார்த்தை தான் பயோஸ். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், 4ஆம் வசனம், அப்போஸ்தலர் 26:4, நான் சிறு வயது முதல் கொண்டு எருசலேமிலே அந்த ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கை. இது நடக்கை என்பதற்கு ஜூக்கே என்று ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஜூக்கே என்றால் இது தேவனை தேடுகின்ற அந்த ஒரு வாழ்க்கை, தேவனை தேடுகின்ற, தேவன் வேண்டுமென்ற அந்த நாடி ஓடுகின்ற அந்த வாழ்க்கை. அதுதான் தமிழில் நடக்கை என்று மாற்றுகிறார்கள். ஆனால் அங்கே இருக்கிற கிரேக்க வார்த்தை ஜூக்கே. ஜூக்கே என்றால் தேவனை தேடுகின்ற அனுபவம். ஆகிய பவுல் சொல்லுகிறார், ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். அப்படின்னா இது 2வது ஒரு விதமான ஜீவன். ஒன்று உலகத்தின் பிழைப்புக்கு அடுத்த ஜீவன், அது பயோஸ். 2வது இறை தேடுதல் உள்ள அனுபவத்துக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை சூக்கே. ஆனால் யோவான் 10:10 ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும். ஜோயி என்ற ஒரு கிரேக்க வார்த்தை, ஜோயி என்ற கிரேக்க வார்த்தை. ஜோயி என்றால் தேவனுக்குள் எப்படி ஒரு ஜீவன் இருக்குதோ அந்த ஜீவன் என்ற அர்த்தம். அதாவது கர்த்தருக்குள் என்ன ஜீவன் இருக்கிறதோ, ஆண்டவர் இயேசுக்குள் என்ன ஜீவன் இருந்ததோ அந்த ஜீவனை கொடுப்பதற்கு தான் வந்திருக்கிறார். இது ஒரு பயோஸ்க்காக, ஒரு ஜூக்கைக்காக அல்ல. அதாவது ஒரு சோஷியல் லிவிங், 2வது ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கிங், ஒரு ஆவிக்குரிய தேடுதல் உள்ள வாழ்க்கைக்காக வரல, தன்னுடைய ஜீவனையே, அந்த ஜோயி அதைத்தான் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் பூமியில் வந்தபோது தன்னுடைய ஜீவனை கொடுக்கத்தான் வந்தார். அதுதான் யோவான் 10:10 சொல்கிறது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட. என்ன ஜீவன்? தேவனுக்குள் என்ன ஜீவன் இருந்ததோ அந்த ஜீவன். ஆகவே தான் நாம் சொல்லுகிறோம் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறோம். எட்டர்னல் லைஃப். நித்திய ஜீவன் என்றால் நித்தியரின் ஜீவன். எட்டர்னல் லைஃப் என்றால் லைஃப் ஆஃப் தி எட்டர்னல், நித்தியருடைய ஜீவன் நமக்கு வருவது. ஆகவே ஆண்டவர் இயேசு சர்வாங்க தகன பலி என்றால் தன்னை அவர் முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய ஜீவனையே, அந்த பரிபூர்ண ஜீவனையே தேவன் கொடுத்திருக்கன்னு சொல்லுவாங்க. மோர் அபாண்டன்ஸ், கொஞ்சம் குறையல்ல, முழுமையாக அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே இது சர்வாங்க தகன பலி என்றால் தேவராக 1:3 கவனிக்கிறோம், இது முழுமையாக எரிக்கப்படுகின்ற ஒரு பலி. ஆண்டவர் இயேசு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார் என்பதற்கு சரியான உதாரணம், எடுத்துக்காட்டு. 4வதாக வேதத்தை நாம் கவனிக்கிறோம். இது லேவியராக 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு காளை என்று வாசிக்கிறோம். இந்த சர்வாங்க தகன பலியில் 4வது தன்மை என்னவென்றால் இது ஒரு காளை, ஆங்கிலத்தில் மேல். இன்னும் சொல்லப்போனால் புருஷத்துவத்தை குறிக்கின்ற வார்த்தை. லேவியராக 1:3 வாசிக்கிறோம், அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அது பழுதற்ற ஒரு காளை, ஒரு மேல், ஒரு புருஷத்துவம் உள்ளதுன்னு சொல்லப்போனால் மேல் என்பதற்கு பயன்படுத்துகின்ற அந்த எபிரிய வார்த்தைக்கு ஒன்று அர்த்தம் ஒன்றை நினைவு கூறுவதற்காக குறிப்பது என்ற அர்த்தம். அந்த மேல் அல்லது அந்த காளைன்னு போட்டிருக்குது, அந்த காளைக்கு ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் மேல், ஒரு ஆண். அந்த ஆண் என்பதற்கு பயன்படுத்துகின்ற எபிரிய வார்த்தை, அந்த எபிரிய வார்த்தைக்கு ஷாக்கார் என்ற ஒரு எபிரிய வார்த்தை. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் மார்க் டு ரிமெம்பர், ஒன்றை நினைவு கூறுவதற்காக ஒன்றை குறிப்பது என்ற அர்த்தம். 2வதாக அதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது, டு பி மேல், புருஷத்துவம் உள்ளதாய் இருப்பது என்ற அர்த்தம். ஆகவே ஒரு சர்வாங்க தகன பலி என்றால் அது ஒரு மேல், சொல்லப்போனால் நினைவு கூறுதலுக்காக குறிக்கப்படுவது. 2வதாக இது புருஷத்துவம் உள்ளது. ஆண்டவர் இயேசுவை குறித்து நாம் வேதத்தில் கவனிக்கிறோம், இவர் ஒருவர் தான் பூரண புருஷன் என்பதை நாம் வேதத்தில் கவனிக்கிறோம். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பிலாத்து ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லுகின்ற ஒரு கருத்தை நாம் கவனிக்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார்.
அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை நோக்கி அவன் சொல்லுகிறான், இதோ இந்த மனுஷன், இதோ இந்த மனுஷன் என்றான். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், behold the man, behold the man. behold a man அல்ல, ஒரு மனிதனை பாருங்கள் சொல்லவில்லை, இந்த மனிதனை பாருங்கள். a man என்றால் ஒரு மனிதன், ஆங்கிலத்தில் the man என்றால் மனிதன் என்று சொல்லப்பட தகுதி உள்ளவர் என்ற அர்த்தம். ஆண்டவர் இயேசு ஒரு பூரண தகுதி உள்ள புருஷன் என்பதை சுட்டி காட்டுகிறான். behold the man, மனிதன் என்று சொல்லப்படுவதற்கு தகுதி உள்ள ஒருவர் இவர்தான் என்று பிலாத்துவின் வாயினாலேயே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இது சர்வாங்க தகனபலி என்றால் 4வது கவனிக்கிறோம், அது ஒரு புருஷத்துவம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு ஒரு மனிதன் என்று சொல்வதற்கு முழு தகுதி உள்ளவர் அவர் ஒருவர் தான். ஆண்டவர் இயேசுவை வேதத்தில் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் நாம் மனிதன் என்று சில இடங்களில் வாசிக்கிறோம். 1வது நாம் வாசிக்கிறோம், இது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாரே, அவரை வேதம் சொல்லுகிறது அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். முந்தின மனுஷன் அதாவது ஆதாம் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆண்டவர் இயேசுவை மனிதன் என்று பிலாத்து அன்றைக்கு சொன்னார். ஆனால் ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், இவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த மனிதன், மண்ணிலிருந்து உண்டான மனிதன் அல்ல, இவர் விண்ணிலிருந்து வந்த மனிதன் என்று ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆகவே இவர் விண்ணிலிருந்து வந்த ஒரு புருஷத்துவம் உள்ள பூரண மனிதன். 2வதாக வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசுவை குறித்த ஒரு அற்புதமான கருத்தை நாம் கவனிக்கிறோம். இஸ்ரவேலரே, அதாவது அந்த பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியின் நிறைவோடு பரிசுத்த பேதுரு பேசும்போது அன்றைக்கு இருந்த அந்த ஜனங்களோடு பேசுகிறார். அப்படி அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலரே, நாம் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் மக்களோடு பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியின் நிறைவோடு பரிசுத்த பேதுரு பேசும்போது அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு. தமிழ் அப்படி இருக்குது, ஆனால் கிரேக்க மொழியில் ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா நசரேயனாகிய இயேசு என்ற மனிதனை கொண்டு என்று வேணும் சொல்லுகிறது. ஒன்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இயேசு அற்புதங்களை செய்தவர், சொல்லப்போனால் அடையாளங்களை நடப்பித்தவர். இவருடைய செய்கைகள், அற்புதங்கள், அடையாளங்களை நடப்பித்தார். கர்த்தர் இவரை கொண்டு தான் நடப்பித்தார். ஆண்டவர் இயேசு எப்படி இருந்தாராம்? ஒரு பூரண மனிதனாக இருந்தார். ஜீசஸ் ஆஃப் நாசரத், எ மேன் அப்ரூவ்ட் பை காட் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு மொழியாக்கத்தில் ஜீசஸ் ஆஃப் நாசரத், எ மேன் அட்டஸ்டட் பை காட், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர், தேவனால் முத்திரையிடப்பட்டவர் என்று கவனிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்த போதும் அவர் ஒரு மனிதனாகவே இருந்துதான் அந்த அற்புதத்தை செய்திருக்கிறார், பூரண மனிதன். 3வதாக வாசிக்கிறோம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், சொல்லப்போனால் கிருபையின் ஈவு. அப்போதும் அவர் மனிதனாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 5:15. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. 3வதாக நான் கவனிக்கிறோம், அந்த கிஃப்ட் ஆஃப் கிரேஸ், அந்த கிருபையின் ஈவு, அது இயேசு மூலமாக உலகத்துக்கு வந்தது. இங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும்.
அப்படியானால் ஆண்டவர் இயேசு மனிதனாக இருந்து அந்த கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் கொடுத்திருக்கிறார். அது பேரும் சுட்டி காட்டுகிறது. நான்காவதாக ஆண்டவர் இயேசு குறித்து வாசிக்கிறோம், அவர் பாவ மன்னிப்பை உண்டாக்கினாரே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:38 நாம் வாசிக்கிறோம், ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும். தமிழ் இப்படி வாசிக்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தால், ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் இல்லை, இந்த மனிதன் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது. பாவ மன்னிப்பை உலகத்துக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் இயேசுவை ஒரு மனிதன் என்று தான் வேதம் சுட்டி காட்டுகிறது. ஐந்தாவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். ஆண்டவர் இயேசு மத்தியஸ்தராக, தேவனுக்கு மனிதருக்கு நடுவே மத்தியஸ்தராக இருக்கிறாரே. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:5-6, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. தேவன் எல்லா மனுஷனும் அவரை அறிகின்ற அறிவை அடைய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு வேதம் சொல்கிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தரும் ஒருவரே. அவர் யார் என்றால், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு. அப்படியானால் ஆண்டவர் இயேசு தேவனுக்கு மனிதருக்கு நடுவே, பாவியாக மனிதனையும் பரிசுத்தமுள்ள தேவனையும் தொடுகின்ற அந்த தகுதியுள்ள ஒரே ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசு தான். அந்த மீடியேட்டர், அந்த மத்தியஸ்தரை குறித்து வேதம் சொல்லும்போது அவர் ஒரு மனிதன் என்று சொல்லுகிறது. ஐந்தாவதாக அவர் உயிர்த்தெழுந்த அந்த அனுபவத்தை சொல்லும் போதும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் உயிர்த்தெழுந்த போதும் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவன் நியமித்த மனிதன் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17:31, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். அப்படின்னா ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த போது கூட, அந்த உயிர்த்தெழுதலை சொல்லும்போது கூட ஆண்டவர் இயேசுவை மனுஷன் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அந்த பூரண புருஷத்துவத்தை சுட்டி காட்டுகிறது. அடுத்து அதே அப்போஸ்தலர் 17:31 வாசிக்கிறோம், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். ஆண்டவர் இயேசு நியாயாதிபதியாக வரப்போகிறாரே, அதை குறிக்கும்போது கூட வேதம் சொல்லுகிறது, தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூமியை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். ஆகவே ஆண்டவர் இயேசுவை புதிய பாட்டில் 7 இடங்களில் நாம் கவனிக்கிறோம். சொல்லப்போனால் பிலாத்து சொன்னதை தவிர்த்து 7 இடங்களில் ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசு பூரண மனிதன் என்று. ஆகவே இந்த சர்வாங்க மகனை செலுத்த வேண்டுமானால் அது ஒரு காளையாக இருக்க வேண்டும், ஒரு மேல். நான் சொன்னேன், ஒன்று நினைவு கூறுதலுக்காக குறிக்கப்படுதல் என்ற அர்த்தம். அடுத்தது மிக அவசியமானது, அது புருஷத்துவம், ஆண் தன்மை உள்ளதாக. அவர் அந்த ஒரு புல், அது பூரண உள்ளதாக, ஒரு பூரண புருஷத்துவம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுடைய 7 தன்மைகள், ஊழியங்களில் 7 தன்மைகளை கவனித்தோம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் இயேசு மனுஷன் என்று சுட்டி காட்டப்படுகிறார். அடுத்து அந்த சர்வாங்க தகனங்களை கவனிக்கிறோம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த சர்வாங்க தகனங்களுடைய 5வது தன்மையை பார்க்கிறோம். அது பழுதற்றது என்று வேதம் சொல்கிறது. லேவியராகமம் 1:3, அவன் செலுத்துவது மாட்டு மந்தையில் எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. அப்படி என்றால் இந்த சர்வாங்க தகனுடைய 5வது தன்மை என்னவென்றால், இது விதவுட் பிளமிஷ். என்ன இருக்கக்கூடாதுங்க? அங்கே கரை திரை ஊனங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை குறித்து வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டி. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் ஏற்கனவே கவனித்தோம். திரும்ப வசனம் சுட்டி காட்டுகிறேன்.
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நாம் அவசியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது, இன்றைய நாட்களில் வேதத்தை போதிக்கிற நம்மில் அநேகர், வேதத்தை உபதேசிக்கின்ற நம்மில் அநேகர் யூதர்களுடைய பாரம்பரியங்களுக்கு இன்றைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். யூதர்களுடைய பாரம்பரியங்கள் வழக்கத்தின்படி அப்படி இப்படி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், 1 பேதுரு 1:18 உங்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொல்லியினாலும் மீட்கப்படாமல். அப்படின்னா நாம் எங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அந்த வீணான நடத்தைகள், அதாவது அந்த முன்னோர்களுடைய பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, இவர் குற்றமில்லாதவர், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி, வித் பிளமிஷ். அப்படி என்றால் ஏன் ஆண்டவர் இயேசு எப்படி இந்த சர்வாங்க தகன பலிக்கு அவர் ஒப்பாகிறார் என்றால், அவர் பழுதற்றவர், மாசற்றவர், குற்றமில்லாதவர். ஆகவே இது இந்த சர்வாங்க தகன பலி ஆண்டவர் இயேசுவை சுட்டு காட்டுகின்ற 5வது அடையாளம். 6வது லேவியராகமம் 1:4 அந்த சர்வாங்க தகன பலியுடைய ஒரு தன்மையை பார்க்கிறோம். 1:4 அது பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து, ஐடென்டிஃபையிங் வித் சின்னர். இந்த பழுதற்ற அந்த காலை கொண்டு வரப்படுகிறது. அதன் மேல் அந்த சர்வாங்க தகன செலுத்துகிற மனிதன் தன் கைகளை அதன் மேல் வைத்து, அதாவது அவன் கொல்லப்பட வேண்டிய இடத்தில் இந்த காளை கொல்லப்படுகிறது. ஆகவே அவன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அந்த பலிமிருகத்தின் மேல் வைக்கிறான். இதைத்தான் லேவியராகமம் 1:4 சுட்டிக்காட்டு சர்வாங்க பலி என்றால் இது பாவிகளோடு தங்களை இணைத்து கொள்ளுகிற அனுபவம். ஒரு மனிதனுடைய பாவத்தை அந்த காளையின் மேல் வைக்கிறார்கள். அவன் தன்னை அந்த காளையின் மேல் வைக்கும்போது இவனுடைய பாவங்கள் அந்த காளையின் மேல் சுமத்தப்படுகிறது. ஆகவே இந்த காளை ஐடென்டிஃபையிங் வித் சின்னர், பாவியோடு தன்னை இணைத்து தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளுகிற அந்த அனுபவம். ஆண்டவர் இயேசு நாம் அறிந்திருக்கிறோம், எல்லா மனிதனுடைய பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டவர். யோவான் 1:29 ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெற வருகிறார். வரும்போது ஸ்நானகன் சுட்டி காட்டுகிறார், அங்கே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். யோவான் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசு தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானன் யோர்தான் கரையிலே அவர் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரால் ஞானஸ்நானம் பெறும்படி அநேகர் வருகிறார்கள். அதிலே வேதபாரர்கள் பரிசேயர்கள் வரும்போது அவர்கள் மனம் திரும்பி தான் வந்திருக்க வேண்டும், தங்களது பாவங்களை அறிக்கையிட்டு தான் வந்திருக்க வேண்டும். இதுக்கு வருகிறார்கள். வருகும்போது யோவான் ஸ்நானன் பார்க்கிறார். அவர் பார்க்கும்போது அவர் சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, ஞானஸ்நானம் பெறுவதற்கு வருகின்ற அந்த வேதபாரகர்களே, அந்த மத தலைவர்களே ஆண்டவர் இயேசு பார்த்து சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபாக்கினைக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை சொன்னவன் யார் என்று அவர் கேட்கிறார். அப்படியானால் வருகின்ற மனிதர்கள் எப்படி பார்க்கிறார் என்றால், விரியன் பாம்பு குட்டிகளாக, பாம்புகள் வருவது போல அவங்க வருவதை பார்க்கிறார். ஆனால் அவர் பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த பாம்பு குட்டிகளுக்கு நடுவே ஒரு தேவ ஆட்டுக்குட்டி நடந்து வருவதை பார்க்கிறார். உடனே அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எல்லாம் பாம்பு குட்டிகள் வருது, குட்டி பாம்பு வருது, நடுவில் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக. ஆகவே ஐடென்டிஃபைங் வித் சின்னர். இயேசு தனியாக வரல, ஒரு விஐபி லைனில் இயேசு ஞானஸ்நானம் பெற வரல, பாவிகளோடு தான் சேர்ந்து வருகிறார்.
அவர் வரும்போது பார்க்கிறார், எல்லார் நடையும் ஒன்றாக இருக்கிறது, இவர் நடை வித்தியாசமாக இருக்கிறது. என்னவென்றால் இது தேவ ஆட்டுக்குட்டியாய், பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய், சொல்லப்போனால் பாவிகளோடு தன்னை இணைத்து கொண்ட தேவாட்டுக்குட்டியாய். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனால் கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். ஒரு பலிமிருகத்தின் ரத்தம் பலிபீடத்தில் உள்ளே கொண்டு போக, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு போகப்படுகிறது என்றால் அது அந்த பலிமிருகம் முழுவதும் சுட்டரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்ட ஒரு காளை. ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த சர்வாங்க தகனம் எப்படி ஒப்பாகிறார் என்றால், இவர் தன்னை பாவிகளிலிருந்து பிரித்தெடுத்து கொண்டு வந்தவர் அல்ல, இவர் பாவிகளோடு தன்னை இணைத்து கொண்டவர் தான். அப்படி இணைத்து கொண்டால்தான் பாவத்தில் இருக்கிற மீட்டெடுக்க முடியும். பயங்கரமான குழியிலும் உடையான சேற்றிலும் கிடந்த நம்மை தூக்கி எடுத்து என்று சங்கீதம் 40:2 வாசிக்கிறோம். அப்படின்னு ஒருவன் சேற்றில் விழுந்தால் அவனை தூக்கி எடுக்க வேண்டுமானால் அந்த கைகள் குறைந்தது சேற்றில் பட்டிருக்க வேண்டாம். ஆகவே ஆண்டவர் இயேசு தன்னை ஒரு பரிசுத்தவானாக காட்டிக்கொள்ளவில்லை, பாவம் செய்யவில்லை, ஆனால் பாவிகளோடு தன்னை இணைத்து கொண்டவர். இது அந்த பலிமிருகம் அது பழுதற்றது தான், ஆனால் அது அந்த பரிசுத்தருடைய பாவத்தை தன்மை சுமந்து கொள்ளுகிறதே, அந்த அடையாளம் ஆண்டவர் இயேசு. 7ஆவதாக கொண்டு கவனிக்கிறோம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த பலி, அதாவது இந்த சர்வாங்க தகவலினுடைய ஒரு தன்மையை லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிறோம். கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவன். 7ஆவதாக இந்த பலிமிருகம் கொல்லப்படுகிறது, அந்த இரத்தம் தெளிக்கப்படுகின்ற அனுபவத்தை பார்க்கிறோம். தெளிக்கப்படுகின்ற இரத்தம், அந்த சர்வாங்க தகன பலியினுடைய அந்த பலிமிருகத்தின் இரத்தம் பலிபீடத்தில் சுற்றிலும் அது தெளிக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசுவை குறித்து வேலும் சுட்டி காட்டுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 12:24 அந்த ஆண்டவர் இயேசு இரத்தத்தை குறித்து வேலும் சொல்லுகிறது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்துக்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு சொல்லுகிறது தெளிக்கப்படுகின்ற இரத்தம். ஆண்டவர் இயேசுக்கு வேலும் சொல்லுகிறது ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இயேசுவினிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த பலிமிருகத்தின் இரத்தம் எப்படி பலிபீடத்தின் மேல் அது தெளிக்கப்படுகிறதோ அப்படியே ஆண்டவர் இயேசுவும் வேலும் சுட்டி காட்டுகிறது. அவர் மேன்மையானவைகளை பேசுகிறவர், இன்னும் சொல்லப்போனால் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இயேசு என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த பலிமிருகம் இது சர்வாங்க தகனபலியாக செலுத்தப்பட வேண்டுமானால் அதன் இரத்தம் அந்த பலிபீடத்தின் மேல் தெளிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் அது தெளிக்கப்பட்ட இரத்தம் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே நாம் வேதத்தை மிக தெளிவாக கவனிக்கிறோம். பலிபீடம், அந்த பலிபீடத்தின் மேலே பலியின் அளவு 5, 5, 3 என்று கவனிக்கிறோம். அந்த 5னுடைய தன்மையைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கோம். அது தேவனுடைய கிருபையின் அடையாளம் என்று முதல்ல சொன்னேன். அந்த கிருபை அந்த பலிபீடத்தின் மேல் செலுத்தப்படுகின்ற 5 பலிகளில் நாம் கவனிக்கலாம். இந்த 5 பலிகளும் ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுவது. இன்னும் வேறு பலிகள் இருக்கிறது, ஆனால் பலிபீடத்தின் மேல் செலுத்தப்படுகின்ற அந்த பலிகள் 5. அதில் முதலாவது பலி சர்வாங்க தகன பலி. ஆண்டவர் இயேசு சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுத்தார். அடுத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த பலிமிருக இந்த சர்வாங்க 7 தன்மைகளை ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறுவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த பலிபீடம் ஆண்டவர் இயேசுவையும் அவர் சிலுவையிலே செய்த அந்த சர்வாங்க தகன பலியையும் சுட்டி காட்டுகிற அனுபவம். கர்த்தர் நமக்கு மேன்மையான ஒரு அனுபவத்தை இந்த சிலுவையின் வழியாக ஆண்டவர் இயேசுவாகிய அந்த பலிபீடத்தின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம்.
பரிசுத்த பிதாவே, ஒரு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அந்த கல்வாரி சிலுவையின் மேன்மைகளை எங்களுக்கு கொடுத்தீரே. தகப்பனே, குமார் ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரம்ப்பா, ரட்சிப்போடு கூட இன்னும் அநேக மேன்மைகளை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வெண்கல பலிபீடத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவையும் அவர் எங்களுக்காக சிலுவையில் செய்த அந்த பலிகளையும் தகப்பனே, எங்களுடைய மேன்மைக்காக சபையாகி எங்களுக்காக நீங்கள் அதை ஆயத்தம் பண்ணி கொடுத்த அந்த நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையிலிருந்து எங்களை நடத்துகின்ற மேன்மைக்காக நன்றி. இந்த சர்வாங்க தகன பலியை நாங்கள் எப்போதும் தகப்பனே எங்கள் சிந்தையில் வைத்து அந்த சர்வாங்க தகன மேன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தில் கொண்டு வர எனக்கும் எங்களுக்கும் கிருபை பாராட்டுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.